ஹாய், இன்றைக்கி ஈஸியான டக்குன்னு பண்ணக்கூடிய மீன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க. ஊறின புளியை கரைச்சி அதில் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், கருவேப்பிலை, நறுக்குன பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மசாலா, மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கரைச்சி வச்ச புளி மசாலாவை சேர்த்திக்கோங்க. மசாலா வாசம் போன பின்ன அரைச்சி விட்ட வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்த குழம்புல மீன் துண்டுகளை ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கடைசியில் கட் பண்ண மல்லி இலை, கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா நல்ல டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. இதை ரைஸ், இட்லி கூட பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் இப்படி தாங்க சொல்லுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.